பாஜக எப்பொழுதுமே மத அரசியலை, கோயிலை இதெல்லாம் கை கொண்டு பிரச்சாரம் செய்கிறது அப்படின்னு காங்கிரஸ், திமுக. இப்போ நேற்று கூட அந்த ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அதான இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ ஜெயித்த உடனே கேசி வேணுகோபால் நம்ம தகவல் சொல்கிறாரு, காங்கிரஸ் ஏன் ஜெயிச்சது, கம்யூனிஸ்ட் ஏன் தோத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் சொல்கிறார். இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி சார்பாக ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை எடுத்துருக்காங்க, திருச்சூரில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்னா இன்க்ளூசிவிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க. இவர்கள் அந்த சோஷியல் ஃபேப்ரிக்கோட பிச்சு எரியுது பிஜேபி அப்படின்னு இங்கே உருட்டிட்டு இருக்காங்கல்ல. ஏண்டா வரும் இந்து மெஜாரிட்டியில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் எடுத்து வெற்றியும் பெற வச்சிருக்கிறாங்களே, இதுதானே உண்மையான இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது அந்த விஷயம். இன்னொன்று, இதில் அதிகமாக கேண்டிடேட்ஸ் பாஜக நிறுத்தியது ஃப்ரெஷ் ஃபேஸு. பிலோ 25 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, பாஜகவே பெண்களுக்கு எதிரான கட்சிங்க, சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னா எந்த கட்சியும் செய்யாத பாஜக அந்த இதில் பரீட்சாட்ச முறையில் செஞ்சிருக்கு. 40% பெண்களுக்கு சீட் கொடுத்துருக்கு. அடுத்த செய்தியாக கேரளம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது. அதன் பின்பு கம்யூனிஸ்ட் கோட்டையாக மாறியது. அது பிறகு கால மாற்றத்தில் எல்லாமே காட்சி மாறுங்கிற மாதிரி இப்போ பாஜகவின் தொண்டர் படை அங்கே அதிகமாயிட்டே இருக்கு. திருவனந்தபுரம் நகராட்சி தேர்தல்களில் பாஜக காலூன்றி இருக்கிறது. இன்னும் அங்கங்கே இருக்கக்கூடிய திருச்சூர் பகுதிகளிலுமே பாஜகவை சேர்ந்த பிரமுகர்கள் வெற்றி பெற்றதாக தொடர்ந்து பத்திரிகை செய்திகள் வந்துட்டு இருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? சமீபத்தில் பாராளுமன்றத்தில் பிரியங்கா வத்ரா ஒரு விஷயத்தை சொன்னாங்க, யூ ஆர் ஃபார் எலெக்ஷன், யூ ஆர் ஃபார் கண்ட்ரி அப்படின்னு மோடியை பார்த்து. அது என்னென்னா, எந்த எலெக்ஷன் நடந்தாலும் நீ ஜெயிச்சுட்டே இருக்கிற, உனக்கு எலெக்ஷனை பற்றி தான் கவலை, நாங்கள் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் நடக்கிறப்பே ஒரு ஜெர்மனிக்கு போகிறாருங்கிற செய்தியெல்லாம் வந்தது. அது ஒரு பக்கம். நம்மளால் ஜெயிக்க முடியாது இனிமே அப்படிங்கிறப்ப ஒரு வைத்தறிச்சல்ல சொல்கிறதில்ல, இது ஒரு இதாக சொல்கிறதில்ல, வைத்தறிச்சல்ல சொல்கிறது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதோட நம்ம தொடர்புறோம். அதாவது பாஜக ஒவ்வொரு மாநில தேர்தலையும், வெதர் இட்ஸ் லோக்சபா எலெக்ஷனா, அதாவது ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குதா, இல்லை அசம்பிளி எலெக்ஷன் நடக்குதா, இல்லை லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குதா, ஒவ்வொரு எலெக்ஷனையும் அது எப்படி பார்க்கறது, அதோடைய அணுகுமுறை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு இளம் வாக்காளனாக இருக்கிறவனோ இல்லை இளம் தலைவனாக வரணும், அரசியலில் அழியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் ஒரு பாடமாக படிக்க வேண்டிய ஒரு கட்சி அப்படின்னா அவன் பாஜகவை தான் எடுத்துக்கணும். எப்படி இப்போ பீகாரில் ஒரு எலெக்ஷன் நடக்குது, அங்கே தொடர்ச்சியாக இப்போ அவரை என்ன சொல்கிறாங்க, கின்னஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறாங்க. நிதிஷ் 10வது முறையாக சிட்டிங் சிஎம் ஆகிறாரு அப்படின்னு. ஏற்கனவே இத்தனை முறை ஆண்டுகள் இருந்துட்டு மீண்டும் அவரே ஆகிறாரு. அவரை முன்னிலைப்படுத்துது. ஆனால் அவரை விட பாஜக அதிகமாக சீட்டுகளை வெற்றி பெறுகிறது. கூட்டணியை தக்க வைக்கிறதுக்காக இறங்கி வராங்க. அப்புறம் நிதிஷ்க்கும் சிராக் பாஸ்வானுக்கும் பிரச்சனை இருக்குது. அதை கிரவுண்டு லெவல் வரைக்கும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. எதுக்கு பீகாரை சொல்கிறேன் அப்படின்னா, பீகார் எலெக்ஷனுங்கிறது வேறு, அதற்கு தகுந்தமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணுறாங்க. இங்கே அதிகம் படித்தவர்கள், இங்கே இயல்பிலேயே எல்லாருக்கும் ஒரு கம்யூனிஸ்ட தாக்கம் இருக்க, அரசியல் அறிவுமே உண்டு. பெரும்பாலும் அங்கே இருக்கிறவங்க வெளி மாநிலங்களில் வேலை பார்ப்பாங்க, வெளிநாடுகளில் அதிகமாக வேலை பார்ப்பாங்க. ஒன்று, அதுக்கப்புறம் அந்த டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இயல்பிலேயே அது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். படித்தவங்க அப்படின்னாலே மத ரீதியாகவே அவங்க செஞ்சு நிற்பாங்க. இந்துக்களுடைய எண்ணிக்கை அங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சா இருக்குது. கிறிஸ்தவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக 2 கட்சிகளும் மாறி மாறி அங்கே வராங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் ஒரு தடவைனா, கம்யூனிஸ்ட் ஒரு தடவை, அவங்க யாரோட கூட்டணியை ஒரு தடவை வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறுது. எல்டிஎஃப், யூடிஎஃப் அப்படின்னு. இதுக்கு நடுப்புற சைக்கிள் கேப்பில் உள்ள புகுந்து அந்த கோட்டையை கலங்கடிக்க வேலையை இப்பொழுது பாஜக செய்திருக்கிறது. கேரளாவில் திருவனந்தபுரம்ங்கிறது மிகப்பெரிய மாநகராட்சி. 30 ஆண்டு காலமாக கோலச்சி இருந்தது. வச்சது தான் சட்டம். என்ன முக்கியமான மெயினான இது எல்லாமே அங்கே தான் சட்டசபை இருக்கிறது, ஏர்போர்ட் அங்கே தான் இருக்குது. மெயினான ஏர்போர்ட் கொச்சியில் இருந்தால் கூட அதிகமாக
எல்லாமே திருவனந்தபுரத்தை ஒட்டி இருக்கு. போர்ட்டு, இப்போ விழுஞ்சம் போர்ட்டே திருவனந்தபுரம் பக்கம்தான். நீங்கள் எது எடுத்தாலுமே திருவனந்தபுரத்தை ஒட்டினா மிகப்பெரிய மாநகராட்சி. பல போராட்டங்கள், பொழுது விடிஞ்சு போனா ஏதாவது போராட்டம், செக்ரட்டரியேட்டை முற்றுகையிடுறோம் அப்படின்னு. ஸோ அதை தடுப்பதோ இல்லை அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதோ எல்லாம் இந்த 30 வருடங்கள் கையில் வச்சிருந்த கம்யூனிஸ்டுகள் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸ்டாண்ட் ஸ்டில்லாக ஆகணும். இன்னைக்கு வந்து எந்த போக்குவரத்தையும், இப்போ திருவனந்தபுரத்தில் ஒருத்தன் போராட்டினானா அவன் தமிழ்நாட்டுக்கு எந்த லாரியுமோ இந்த இதோ கன்னியாகுமரி பக்கம் எதுவுமே வராது, தடுத்து நிறுத்திட முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் இருக்கக்கூடிய ஒரு இது. இங்கே அவ்வளோ பெரிய மாநகராட்சியை இப்பொழுது பாஜக கைப்பற்றி இருக்கிறது அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனை. அதனால தான் நரேந்திர மோடி வந்து ரொம்ப ஸ்லாகித்து தன்னோட எக்ஸ் தளத்தில் திருவனந்தபுரம் மக்களை வந்து பாராட்டியிருக்கிறார். இப்போ திருவனந்தபுரத்துடைய இப்படிய லோக்சபா எம்பியே அவர் காங்கிரஸ் எம்பியாக இருந்தாலும் கூட அவர் காங்கிரஸ் எம்பி தானா அப்படின்னு காங்கிரஸ் எம்பிக்கே இப்பொழுது டவுட் வந்துட்டு இருக்கு. இப்பொழுது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு சாஃப்ரான் வேவ் வந்ததுனால அவருடைய டெசிஷன் இன்னும் தைரியமாக அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுக்க போகிறார், அவர் தாமரையில் ஐக்கியமாக போகிறாரா, தேசிய கொடி, அதை காங்கிரஸ் கொடி, அது தேசிய கொடின்னு கூட காங்கிரஸ் கொடியிலிருந்து மாறி சாஃப்ரான் பிளாக் வரப்போறாராங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த எலெக்ஷனை ரொம்ப எல்லாரும் உற்று நோக்கி ஒரு விஷயத்த சொல்றாங்க, எப்படி இவ்வளவு ஒரு சர்ஜை வந்து பிஜேபியால கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறப்ப வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை அவங்க கை கொண்டாங்க. பிஜேபி குறித்து மிக மோசமான பிரச்சாரங்களை எல்லாம் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் பண்ணியிருந்தது. இதை எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னா வீட்டு தொடர்பு தான். ஒவ்வொரு வீடையும் நம்ம ஏறி இறங்கணும். சரி, ஒவ்வொரு வீடையும் இறங்கினா எப்படி இறங்க முடியும்? அதுக்கு எல்லா மட்டத்திலான வார்டு இதாக இருக்கும், வார்டு கவுன்சிலரு, வார்டு மெம்பர், அடுத்து இந்த ஒன்றிய சேர்மன், என்னென்ன போஸ்டிங் இருக்குதோ எல்லாத்துக்கும் நமக்கு கேண்டிடேட் இருக்கணும். அந்த கேண்டிடேட் பிஜேபிங்கிற ஒரு சின்னத்தில் அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். அவனை விலை கொடுத்து வாங்க முடியாத கேண்டிடேட்டாக அவன் இருக்கணும். அவன் தொடர்ச்சியாக இந்த மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 20,000, அதாவது மற்ற கட்சிகளை விட அதிகமான கேண்டிடேட்டை நிறுத்தினது பாஜக அப்படின்னு. 50 லட்சம் வீட்டை நம்ம போய் ஒவ்வொரு கதவையும் தட்டணும் அப்படிங்கிறது அமித்ஷா மற்றும் மேலே இருக்கக்கூடிய கட்சியினர் கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதற்கான ரிசல்ட் தான் இது அப்படிங்கிறான். கோழிக்கோடு இப்போ அதாவது பந்தளத்தில் ஏற்கனவே நம்மள்கிட்ட கையில் இருந்தது, அது நழுவி இருக்குது. ஆனால் திருநெல்வேலிக்கலா வேறு அந்த இதிலே இருக்கக்கூடிய வேறு சில பேரூராட்சி நகராட்சியை கைப்பற்றியிருக்கிறோம். திருவனந்தபுரத்தை, பாலக்காடை இந்த முறையும் பாஜகவே கைப்பற்றி இருக்கிறது. எல்டிஎஃப்க்கு இருந்த ஒரே ஹோப்பு அதுவும் கையை விட்டு போயிடுச்சு, கோழிக்கோடு அவங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பல இடங்களில் காங்கிரஸ் முன்னணியில் இருக்குது. இப்போ கம்யூனிஸ்டுகள் ஒரே வார்த்தையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அன்றே சொன்னோம் இல்லையா, காங்கிரஸும் அதாவது கேரள காங்கிரஸும் ஆர்எஸ்எஸும் கூட்டு அவர்கள் சேர்ந்து நமக்கு எதிராக வேலை செய்துட்டாங்க அப்படின்னு. கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஓட்டு போடுவாங்க. பிஜேபியை தோற்கடிப்பதற்காக காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுமே சேர்ந்தெல்லாம் வாக்களிக்கிற அந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் திருவனந்தபுரத்தில் ரொம்ப அநேக்கா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் லோக்சபா இல்லை அசம்பிளி எலெக்ஷன் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன். அதில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கானோ அவன் தான் சாதாரண மக்கள்கிட்ட, ஏன்னா இவன் தான் அந்த மக்களோட அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய. உங்கள் வீட்டில் கரண்ட்டு சரியாக இல்லை, அந்த கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்குது, வீட்டுக்கு தண்ணி வர மாட்டேங்குது, அந்த ரோடு அந்த கிராம சாலையில் ரோடு சரியாக இல்லை, இதையெல்லாம் யார் அட்ரஸ் பண்ணுவான்? அந்த ஊரில் எம்எல்ஏவோ இல்லை அந்த ஊரில் இப்போ சுரேஷ் கோபி வந்து அவர் லோக்சபா திருச்சூரில் இருக்கார், அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் முக்கியம்தான். ஆனால் அவர் இதையெல்லாம் தீர்க்க மாட்டார். அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் அங்கே நமக்கு அந்த வார்டு கவுன்சிலர் அப்போ தான் அங்கே முக்கியம். அதில் எந்த கட்சி இருக்கிறான் அவன் தான் அவனுக்கு வந்து 800 ஓட்டு 1800 ஓட்டு 1800 ஓட்டு அப்படின்னா அந்த 1800 மக்களும் அவனுடைய இதில் இருப்பாங்க.
அவங்களுடைய குட்வில்லுக்காக இவன் என்னென்ன அந்த இடத்துல வேலை செய்கிறாங்கிறது. இவன் தான் அந்த கட்சியின் முகமாக இருப்பான். இப்போ இவன் நாளைக்கு சொல்லுவான், நம்ம உங்களுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்தேன்ல, இப்போ எனக்கு இவர்கிட்ட நான் கேட்டு தான் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும், இவர் தான் இப்போ எம்எல்ஏவா இப்போ வந்திருக்காரு அப்படின்னு அவன் அந்த மக்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு தான் அந்த கட்சியுடைய கட்டமைப்பே அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத முதல்ல காம்ரேட்டுகளின் கோட்டையிலே ஓட்டையை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜக திருவனந்தபுரத்தில். இப்போ இங்கே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கால் ஊன்றுமா, காலே நாங்கள் வெட்டிடுவோம், காலே இது ஊனலை, அது நொண்டி கால், என்னென்னமோலாம் இங்கே எல்லாம் பேசுகிறாங்க. இப்படி தான் கேரளாலையும் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, அங்கே காங்கிரஸ் கேரள கிறிஸ்தவர்களை ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி, உங்களுக்காக நாங்கள் தான் இருக்கோம், வாட்டிகன்லேருந்தே எங்களுக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு, எங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லின்னு அந்த குடும்பத்துக்குமான தொடர்பு அதெல்லாம் வச்சு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ குறிப்பாக இந்த லவ் ஜிகாத் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது பாஜக தீவிரமாக குரல் கொடுக்கிறது, உண்மைக்காக சில விஷயங்கள் அவங்க குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு. இன்னொன்று இப்போ பார்த்தோம், அந்த வக் போர்டு நிலமே ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராமம், அந்த ஃபிஷர்மேன் அந்த ஆம்லெட்டே அவங்களுக்கு தாங்கிறப்ப பாஜக தான் முன்னின்று அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்து கொடுத்தது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இது. இப்போ ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேடி, முஸ்லீம் லேடி, இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி சார்பாக ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை எடுத்திருக்காங்க, திருச்சூரில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்னா இன்க்ளூசிவிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க. இவர்கள் அந்த சோஷியல் ஃபேப்ரிக்கோட பிச்சு எரியுது பிஜேபி அப்படின்னு இங்கே உருட்டிட்டு இருக்காங்கல்ல. ஏண்டா வரும், இந்து மெஜாரிட்டியில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நிறுத்தி வெற்றியும் பெற வச்சிருக்கிறாங்களே, இதுதானே உண்மையான இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது அந்த விஷயம். இன்னொன்று, இதில் அதிகமாக கேண்டிடேட்ஸ் பாஜக நிறுத்தியது ஃப்ரெஷ் ஃபேஸு, பிலோ 25 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, பாஜகவே பெண்களுக்கு எதிரான கட்சிங்க, சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னா எந்த கட்சியும் செய்யாத பாஜக இந்த தடவை பரீட்சாட்ச முறையில் செஞ்சிருக்கு. 40% பெண்களுக்கு சீட் கொடுத்துருக்கு. இதையெல்லாம் செஞ்சது தான் இந்த ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது. பக்கத்தில் வந்துருச்சு வெற்றி, கேரளாவில் வந்துருச்சு, இந்த பக்கம் பாண்டிச்சேரி வந்துருச்சு. தமிழகத்துக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆனால் இங்கே ஒரு சில விஷயங்களை கட்டமைக்கிறாங்க. அதை உடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எப்படி காம்ரேடுகளின் கோட்டையாக 30 வருடங்கள் தொடர்ச்சியாக இருந்த திருவனந்தபுரத்திலேயே ஓட்டையை போட்டாங்களோ, ஓட்டின் மூலமாக இங்கேயும் ஜார்ஜ் கோட்டையிலையும் அமர முடியும் தாமரையினால. அதற்கு இப்போ நான் சொன்னேன்ல, 50 லட்சம் குடும்பங்களை சந்திக்கிறது, வீடை போய் சந்திக்கிறது, இல்லம் செல்வம் உள்ளம் வெல்வம் அப்படின்னா அது இல்லை வார்த்தைகள் இல்லாமல் அதை எக்ஸிக்யூட் உண்மையிலே. இப்போ என்னன்னா, இதை என்ன சொல்றாங்கன்னா, இது செமிஃபைனல், அடுத்த நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கான முன்னோட்டம் தான் இப்பொழுது திருவனந்தபுரத்தை பாஜக கைப்பற்றிருக்காது. அடுத்த தடவை ஒன்று வெற்றி பெறும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியை தோல்வி அடைவதற்கு காரணமாக பாஜக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ இது வரைக்கும் வந்த தகவலின் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே தமிழக பாஜக இதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. பீகாரில் அசம்பிளி எலெக்ஷன் அது ஒரு மாதிரி நடந்தது, எப்படி கூட்டணியை அரவணைச்சு செய்கிறது அப்படிங்கிறது. இங்கே வீடு வீடாக தொடர்பு கொண்டால், நம்மளுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தால், இன்னொன்று இந்த ஏஐ டெக்னாலஜி, அவங்க நாங்கள்லாம் திருட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பூத் ஸ்லிப்லேருந்து எவ்வளோ டெக்னாலஜி ஓரியன்டாக பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய பூத் ஸ்லிப் வரும். அது மாதிரிலாம் பல விஷயங்கள் காட்டியிருக்காங்க. அது மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்குது. ஏஐ டெக்னாலஜி பல விஷயங்கள் பண்ணி எப்படியெல்லாம் நாங்கள் வளர்ச்சிக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான இது அது ஒன்று மட்டும் தான் சொல்லணும். பாஜக எப்பொழுதுமே மத அரசியலை, கோயிலை இதெல்லாம் கை கொண்டு பிரச்சாரம் செய்கிறது அப்படின்னு காங்கிரஸ், திமுக. இப்போ நேற்று கூட அந்த ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அதான இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ ஜெயிச்ச உடனே கேசி வேணுகோபால் என்ன நம்ம தகவல் சொல்கிறாரு, காங்கிரஸ் ஏன் ஜெயிச்சது, கம்யூனிஸ்ட் ஏன் தோத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் சொல்றாரு. ஐயப்பன் கோயிலில் தங்கத்தை திருடியவர்களுக்கு மக்கள் கொடுத்த தண்டனை. காங்கிரஸ் சொன்னது ஏன் சொல்றேன், மக்கள் சோனியாவின் மீதும் ராகுல் மீதும் நம்பிக்கை வைத்திருக்காரு, ஏன் சொல்லல? காட்ஸ் ஓன் கண்ட்ரி. நான் இதை தானே சொல்றோம்.
கேரளா வந்து அது ஆன்மீக ஒரு டூரிசமே, ஸ்பிரிச்சுவல் டூரிசமே இருக்கக்கூடிய, எப்படி தமிழகமோ அதே போல தானே கேரளா. அந்த இதில் ஐயப்பன்ட்ட விளையாடாதீங்கன்னு தானே நம்ம சொன்னோம். இப்போ அவரே ஜெயிச்ச உடனே என்ன சொல்றாரு, தங்கத்தை திருடியவர்களுக்கு ஐயப்பன் கொடுத்த தண்டனை அப்படிங்கிறார். இதுதான் இது வந்து இவங்க எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க. திருப்பரங்குன்றத்திற்கு இதே காங்கிரஸ் என்ன பேசுனது, கனிமொழியோட சேர்ந்து இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்க வந்து உனக்கு இந்துக்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இல்லை அப்படின்னு. இங்க என்ன சொல்றாங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே காங்கிரஸ் என்ன சொல்றது, ஐயப்பன் கொடுத்த தண்டனை கம்யூனிஸ்டுக்கு அப்படின்னு. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இண்டி கூட்டணியில் இருக்காங்க. இப்பொழுது கம்யூனிஸ்ட் தோத்த பிறகு எப்படி மனவாரி தூத்த போகுது காங்கிரஸ அப்படிங்கிறது போக போக தெரியும். இந்த இண்டி கூட்டணி இன்னும் என்னெல்லாம் சின்ன பின்னமாக போகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.